கேரளா சாமியார்கிட்ட போய் விஜயாவும் ரோகிணியும் எந்திர கயிறு வாங்கிட்டு வர்றாங்க. வாங்கிட்டு வந்து 2 பேருமே மனோஜ் கையில் கட்டுறாங்க. ரோகிணி கட்டுற கயிறு தான் பழிக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளா சாமியார்கிட்ட போய் கயிறு வாங்கிட்டு வந்ததை தெரியாமத்தனமாக முத்து எடுத்து அண்ணாமலை கையில் கட்டி விட்டுறாங்க. அதை விஜயா பார்த்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணி வாங்கிடுறாங்க. எதுக்குமா நீ வாங்கிட்டு வந்திருக்குன்னு சொல்லி கேட்டோன்னே, மனோஜுக்கு குழந்த பாக்கியம் சீக்கிரம் கிடைக்கும்னு சொல்லி நான் வேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அப்படியா அப்போனா ஐயோ வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணாமலைக்கும் கழட்டி கொடுத்துட்றாரு. முத்துமே சிரிச்சுக்கிட்டு கழட்டி கொடுத்தா போதும் நமக்கு 3 இதே போதும், இன்னொரு தம்பி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கழட்டி கையில் கொடுத்தானே கரெக்டாக மனோஜும் வராரு. மனோஜ் வந்தானே விஜயா இருந்துட்டு வேண்டிய நீயே பிஸ்னஸில் நல்லா இருக்கும்னு சொல்லி நான் வேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கையில் கட்டி விட்டுறாங்க. அதே மாதிரியே ரோகிணியும் நான் பிஸ்னஸில் நீங்கள் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, ஏன்னா அம்மாவும் வாங்கிட்டு வந்திருக்காங்க நீயும் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னா, சரி நீ இதை வாங்கிட்டு வந்திருந்தா என்ன நீ கட்டிக்கோ அப்படின்ட்டு 2 பேரும் ஆளுக்கு ஒரு கையில் கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டதோடனே ஆனால் முத்து இருந்து யோசிக்கிறாரு, என்ன அம்மா வந்து ரோகிணியையும் மனோஜையும் பிரிக்க தானே திட்டமிடுறாங்க, எப்படி குழந்த பாக்கியம் இருக்கட்டும்னு வாங்கி கட்டி விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னா இதில் ஏதோ ஒரு வெள்ளத்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனாகிட்ட சொல்கிறாங்க. அப்படி ஆமாங்க நானும் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை, சரி என்னதான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மனோஜுக்கு ட்ரெஸ் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அயன் பாக்ஸ் அப்படியே வச்சுட்டு வெளியில் கிளம்பிடுறா. அதை வந்து தெரியாதனமாக மனோஜ் கொண்டு வந்து அந்த அயன் பாக்ஸில் சுட்டு வச்சோடனே ஐயோ கை சுட்டுருச்சேன்ட்டு கத்திட்டு கிடக்கிறப்ப ரோகிணி வரா. இப்போ அறிவில்லாமல் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னா, அது ஆணில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நீ என்ன நினைப்பில் சுற்றிட்டு இருக்குன்னு 2 பேருக்கு சண்டை வருது. அதை பார்த்துட்டு விஜயா பரவாயில்ல 2 பேருக்கு சண்டை வருது, நம்ம கட்டின கயிறு பழிக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு உள்ளே போய் கேட்குறப்ப ஆனால் போய் திட்டுறான். அவளை ரோகிணியவே திட்டுறப்ப திடீர்னு கோவம் வந்து மனோஜ் இருந்துட்டு அவங்க அம்மாவை வெளியில் போன்னு சொல்கிறான். வெளியில் போன்னு சொன்னோன்னே, என்னடா இது என்னை வெளியில் போக சொல்கிறான். ஆமாம்மா உன்னை வீட்டை விட்டு தான் இந்த ரூம் விட்டு தான் வெளியில் போக சொன்னேன், வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்லலை அப்படின்னோடனே, அப்போனா இந்த வீட்டை விட்டு கூட வெளியில் போக சொல்வியாடா அப்படின்னு சொன்னானே, அம்மா தயவு செஞ்சு கிளம்புறீங்களா எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்துறான். ஐயோ இத்தனை நாளாக கத்தாதான் இப்படி கத்துறானேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு போகிறான். ஆனால் ரோகிணிக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது. அப்போனா நம்ம கட்டின கயிறு பழிக்குதுன்னு அவள் சந்தோஷப்படுறான். விஜயா இந்த நாள் வரைக்கும் மனோஜ் எதிர்த்து பேசாமல் இன்றைக்கி எதிர்த்து பேசிட்டானேன்னு கவலையெல்லாம் அழுதுகிட்டு உட்காந்துருக்குறாங்க. முத்துவும் வந்து என்னடா புதுசாக இன்றைக்கி அம்மா அழுகுறாங்களேன்னு முத்து மீனாவும் பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்ருக்கிறப்ப இது வந்து நம்ம போய் கேட்டால் நம்மகிட்ட சண்டைக்கு வருவாங்க, அப்பாவை கூப்பிட்டு கேட்க சொல்லலான்ட்டு இப்போ போய் அண்ணாமலை கூட்டிகிட்டு வந்து ஏன் அம்மா அழுகுறாங்கன்னு கேளுங்கன்னு ரவி எல்லாருமே வந்து கேட்குறாங்க ஏன் அழுகுறீங்கன்னு. சுருதி இருந்துக்கிட்டு என்ன ஆண்டியே உங்கள் கண்ணுலேருந்து தண்ணியாக வருது, ஏதாச்சும் காரமாக இது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி நக்கல் அடிக்கிறப்ப ரவி வந்துட்டு கம்முன்னு அம்மா எதுக்கும் அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது நாள் வரைக்கும் என்னை எதிர்த்து பேசாதவன் என்னைக்கு எதிர்த்து பேசிட்டேன், ரூமை விட்டு வெளியில் போன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி அழுகிறான். அப்படின்னா யார் சொல்லியிருப்பா, அப்பா யார் எதிர்த்து பேசாமல் இருக்கிறது மனோஜ் மட்டும்தான். நாங்கள் 2 பேருமே எதாக இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்குறோம், மனோஜ் தானே எதிர்த்தே பேச மாட்டான், அவன் தான் இன்றைக்கி எடுத்து பேசிட்டானாட்டுருக்குது, அதுக்காக இந்த கண்ணீர் விடுவாங்களாட்டிருக்கு அப்படின்னு. கம்முன்னு இருங்க, இப்போ கூட நீங்கள் எதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பீங்களான்னு மீனா முத்து அடக்கிறான். இல்லடி நான் உண்மையை தானே அம்மா சொல்கிறது தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறான். எப்படி உன் செல்லப்பிள்ளையே இருந்துட்டு அவன் எப்படி எதிர்த்து பேசலாம்னு தெரியலைங்க, இன்றைக்கி என்னை எதிர்த்து பேசிட்டான், அவன் வந்து தப்பு செஞ்சா அதனால நான் போய் அவளை திட்ட போனதுக்கு என்னை வீட்டை விட்டு வெளியில் கிளம்புன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிவிட்டு அழுகிறான். இதே லெவலில் போய் விஜயாவை ரோகிணி வீட்டை விட்டு அனுப்புனா நல்லா இருக்கும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.